ஹாய் வெல்கம் பேக் டு அவர் சேனல். அண்ட் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, இன்னைக்கு வந்துட்டு குரூப் 2 நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. ஸோ குரூப் 2 நோட்டிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் நமக்கு எக்ஸாம் டேட் வந்து செப்டம்பர் 28 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. அடுத்து வேகன்சி பொறுத்த வரைக்கும் வேகன்சி ரொம்பவே கம்மி தான். குரூப் 2ல ஒரு 50, குரூப் 2A-ல 595 வேகன்சி, மொத்தம் 645 645 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இந்த 50ங்கிறது வந்துட்டு யூபிஎஸ்சியில் ஐஏஎஸ் எக்ஸாம், யூபிஎஸ்சி குரூப் 1 லெவல் எக்ஸாமு, அதிலெல்லாம் தான் வந்துட்டு இந்த 50 வேகன்சி இருக்கும். ஏன்னா கலெக்டருங்கிறது அந்தந்த டிஸ்ட்ரிக்ட் ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஒரு கலெக்டர் தான். ஸோ அப்படின்னா ஓகே. ஆனால் இந்த குரூப் 2ல அவ்வளோ வேகன்சி இருக்குது. அவ்வளோ உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னாலே பின்னாடி போட்டிருப்பாங்க. அவ்வளோ வேகன்சி இருக்குது, அவ்வளோ டிபார்ட்மெண்ட் இருக்குது. ஆனால் ஏன் 50 தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ இயர்லி ஒன்ஸ் தான் இத்தனைக்கும் எக்ஸாம் நடக்குது. ஸோ அது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் வந்துட்டு நம்ம குரூப் 4 பிரச்சனை போயிட்டு இருக்கு இல்லையா, அதை கண்டினியூ பண்ற விதமா ஒண்ணு பண்ணிருக்காங்க. சரி பாருங்க சிலபஸ்ல. ஸோ சிலபஸ் வந்துட்டு நம்ம என்ன ஏதுங்கிறது பின்னாடி பார்ப்போம். ஓகேங்களா. ஸோ இதை நான் எதுக்கு சொல்றேன்னா, டிஎன்பிஎஸ்சி குறை சொல்றதுங்கிறத தாண்டி நம்ம அலர்ட் ஆகிக்கணுங்கிறதுக்காக தான். ஸோ சிலபஸ்ல வந்துட்டு இதுக்கு முன்னாடி நோட்டிஃபிகேஷன் ஆனுவல் பிளானர்னு ஒன்று விட்டாங்க இல்லையா. ஸோ அந்த ஆனுவல் பிளானர்ல வந்துட்டு எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லி பொது தமிழ்ல கொடுத்துருந்தாங்க. ஓகேங்களா. ஆனா இப்போ இந்த பிரச்சனை போறதுனால ரொம்ப கிளவரா வந்துட்டு இது எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் அப்படின்னு இந்த இடத்துல இருந்ததை நீக்கிட்டாங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, பார்ட் ஏ லாங்குவேஜ் ஜென்ரல் இங்கிலீஷ் இல்லை தமிழ் 100 கொஸ்டின், அவ்வளோதான். அது எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் கிடையாது. எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் நோட் பண்ணங்காட்டி தானே நீங்க ஏன் இவ்வளோ டஃப்னு கேட்குறீங்க. ஸோ அது இல்லை, இனி எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் இல்லை அப்படின்னு போட்டிருக்காங்க. நான் இது வந்துட்டு இது டிஎன்பிஎஸ்சிக்கு எகென்ஸ்டாக கேட்க வேண்டிய கேள்விங்கிறது ஒரு விஷயம். இனி ஒரு விஷயம் நான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன சொல்கிறேன்னா, எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டுன்னு போட்ட கொஷினே இந்த மாதிரி இருக்குன்னா இது எந்த மாதிரி இருக்கும், வேற மாதிரி எப்படி இருக்கும் குரூப் 2 கொஷின்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் கணிச்சிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இப்போ எப்படி கொஷின் கேட்டிருக்காங்களோ அது மாதிரி கம்பல்சரி வந்துட்டு 100 கொஸ்டின்ல குரூப் 2 ப்ரிலிம்ஸ்ல 100 கொஸ்டின்ல ஒரு 60 கொஸ்டின் தான் நம்மளுக்கு புக்ல இருந்து எதிர்பார்க்க முடியும். இதை நான் எதுக்கு சொல்றேன்னா, நாங்க போய் மேம் ஸ்ட்ரெஸ் ஆயிட்டேன், ஒரு கொஸ்டினை பார்த்து ஸ்ட்ரெஸ் ஆயிட்டேன், என்னடா இப்படி கேட்டிருக்காங்க, தமிழ்ல ஒரு 80-90 வருமே, நமக்கு 60 தான் வருதே, அப்பெல்லாம் நீங்க வந்துட்டு அந்த ஸ்ட்ரெஸ்ல நான் மேக்ஸையும் ஜிகேவையும் போட முடியலன்னு ஒரு பாயிண்ட் சொல்றீங்க இல்லையா, அது உண்மை. ஏன்னா இந்த வருஷம் அன்எக்ஸ்பெக்டடா ஒன்று நடந்திருக்கு. ஓகேங்களா. ஆனா அடுத்த எக்ஸாம் குரூப் 2 ப்ரிலிம்ஸ்க்கு நீங்க அதை எதிர்பார்த்துட்டு போகணுங்கிறதுக்காக தான் நான் சொல்றேன். ஓகேங்களா. ஸோ அதுக்காக தான் நீங்கள் அதை நோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறேன். கண்டிப்பாக கஷ்டமாக தான் இருக்கும். குரூப் 4 மாதிரி இருக்கலாம், குரூப் 4 விட கஷ்டமாகவும் இருக்கலாம். நீங்கள் நான் என்ன மைண்டில் ஒன்றே ஒன்று வச்சுக்கணும் அப்படின்னா, எவ்வளோ கொஸ்டின் எனக்கு புக்லேருந்து கேட்டிருக்காங்களே எனக்கு தெரியாது. நான் புக்லேருந்து நல்லா படிச்சிருக்கேன், சிலபஸ் நல்லா படிச்சிருக்கேன். ஸோ அதுக்கு வந்துட்டு ஒரு 50 கொஸ்டின் கேட்டால் நான் 50 சரியாக போட்டு வந்துடுவேன். ஆனால் எனக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் நம்பலாம். ஏன் அப்படின்னா அந்த 50 தாண்டி வேற யாருக்கும் அது தெரியாது. ஓகேங்களா. டிஎன்பிஎஸ்சியில் கொஸ்டின் கேட்டிருக்காங்களா, டிஎன்பிஎஸ்சி தலைவருக்கே அந்த கொஸ்டின் தெரியாது அப்படின்னு நீங்க வச்சுக்கலாம். ஓகேங்களா. அதனால நம்ம புக்ல இருந்து சிலபஸ் வைஸ் எதை படிச்சிருக்கோமோ அதை நான் கரெக்டா போடணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதை தாண்டி நம்மள டென்ஷன் பண்ற மாதிரி, புரியாத மாதிரி, கோவப்படுத்துற மாதிரி பிழையான கேள்விகள் வரும் அப்படின்னு மண்டையில ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்மளால அதனால ஏற்படுற ஸ்ட்ரெஸ்னால தெரிஞ்ச கொஸ்டினை விட்டேன் அப்படிங்கிறது நம்மளுக்கு வராது. ஓகேங்களா. ஸோ இது மெயினாக சொல்லணும்னு நினைச்சேன். ஸோ குரூப் 2 நோட்டிஃபிகேஷன்ல நம்ம டைமு டேட்டு எப்போ வருது சிலபஸ் இதெல்லாம் கவனிக்கிற மாதிரியும் இது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா. ஏன்னா இந்த எக்ஸாம்ல விட்டுருக்கீங்கன்னா நீங்க மண்டையில வச்சுக்க வேண்டியது அதுதான். ஓகே. அடுத்தது வந்துட்டு வேகன்சி பொறுத்த வரைக்கும் குரூப் 2ல 50 வேகன்சி சொல்லிட்டேன். குரூப் 2A-ல 595 வேகன்சி. ஸோ இது என்ன சொல்லலாம்னா, எப்பவுமே நார்மலா 2000-3000 வேகன்சி விடுவாங்க. போக போக ஒரு 500-1000 வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணி எப்படியும் ஒரு 4000 வேகன்சி கிட்ட வரும். இப்போ விட்டுருக்கிறதே 645 அப்படின்னா ஃபியூச்சர்ல வேகன்சி எதிர்பார்க்கலாம்னா கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். ஆனா ரொம்பலாம் ஏறாது. ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் 2000 விட்டு 2500 3000 வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணது. இப்போ 645ங்கிறப்போ ஃபைனல் வேகன்சியே 2000 தாண்டாது. ஓகேங்களா. ஸோ அவ்வளவுதான் இருக்கு. அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுல குரூப் 2ங்கிறதுல 50ங்கிறது ரொம்ப ரொம்ப இது. ஓகேங்களா. ஸோ அப்போ ப்ரிலிம்ஸ் எப்படி நடக்கும்னா 645 into 10 போட்டோம்னா 6640 பேர் தான் செலக்ட் பண்ணுவாங்க ப்ரிலிம்ஸ்க்கு. ஓகேங்களா.
இதில் 1:2 ரேஷியோவாங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் மோஸ்ட்லி 10 செலக்ட் பண்ணுவாங்க. அதுலேருந்து தான் நம்ம மெயின்ஸ் 2A போவோம். ஆனால் 2A 595 குரூப் 2க்கு வர வேண்டிய வேகன்சி, 2Aக்கு இன்னும் அதிக வேகன்சி இருக்கணும். ஏன்னா ஒரு காலத்தில் 2Aலேயே தனியாக எக்ஸாமெல்லாம் நம்ம எழுதியிருக்கோம். ஆனால் ஏன் இப்படி வேகன்சி குறைச்சாங்க? டிஎன்பிஎஸ்சியில் வேகன்சியே இல்லையா? வேலைக்கு ஜாயின் பண்ண யாருமே ரிட்டையர் ஆகாமல் உட்காந்துட்டு இருக்காங்களா? எனக்கு உண்மையாகவே ரொம்ப டவுட்டாக தான் இருக்குது. லைட்டாக கோவம் வர மாதிரி தான் இருக்குது. ஓகே, எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் இருக்குது. இந்த எக்ஸாம் வேறு வழி இல்லை, இதை நம்ம அப்ளை பண்ண தான் போகிறோம். அடுத்த வருஷம் குரூப் 4 வரும். ஸோ அடுத்த வருஷம் குரூப் 4 வருதுன்னா இதை படிச்சுட்டோன்னா அடுத்த குரூப் 4க்கு ஈஸியாக தான் இருக்கும். இதை பண்ண தான் போகிறோம். ஃபஸ்ட்டு விஷயம், நீங்கள் இப்படிலாம் இருக்குங்கிறது இதான் ரியாலிட்டி, இதை தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கப்புறமா நான் படிக்கிறேன், இந்த நான் சொல்லியிருக்கேன் இப்போ வந்துட்டு 100 கொஷின் 60 கொஷின் புக்லேருந்து கேட்டிருக்காங்க, அதை போட்டிங்கன்னா நீங்கள் பாஸ் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதை மண்டையில் வச்சுட்டு நான் படிக்கிறேன் அப்படிங்கிறவங்க இதுக்கப்புறம் இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். இல்லை 60 போட்டால் தான் பாஸ்னாலும் நான் அந்த 40 நினச்சி ஸ்ட்ரெஸ் ஆகிட்டே தான் இருப்பேன் அப்படிங்கிறவங்க வந்துட்டு ஸ்ட்ரெஸ் ஆகிட்டே தான் இருப்பேன், இது எனக்கு செட் ஆகாதுன்னு ஃபீல் ஆகுறவங்க தயவு செஞ்சு இன்னும் நான் சொல்கிறேன், அடுத்தடுத்த எக்ஸாம் வந்து டஃப்பாக தான் வரும். அதுதான் உண்மை. நான் நெகட்டிவாக பேசுகிறேன்னு நினச்சாலும் பரவாயில்ல, அடுத்தடுத்த எக்ஸாம் டஃப்பாக தான் வரும். அதை எதிர்கொள்கிற அளவுக்கு மைண்டை ஃபிக்ஸ் பண்ணி உங்களால் உங்கள் மனசை அதை ஏற்றுக்குதுன்னா நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ அதான் நான் சொல்லுவேன். ஸோ குரூப் 2 படிக்க போகிறீங்க, அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா அவங்க மட்டும் இதை தொடர்ந்து பாருங்கள். அடுத்தது நோட்டிஃபிகேஷன் 15ஆம் தேதி இன்னைக்கு விட்டுருக்காங்க. ஓகே, எப்போ வந்துட்டு லாஸ்ட்டாக, அதாவது அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் எப்போ அப்படின்னா 13 ஆகஸ்ட் 13. ஓகேங்களா? ஆகஸ்ட் 13 தான் வந்துட்டு அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட்டு. அப்ளிகேஷன் கரெக்ஷன் விண்டோ பீரியட் நமக்கு கொடுப்பாங்க, ஏதாவது நம்ம அப்ளை பண்ணது தப்பு. அது வந்துட்டு ஒரு 2 நாள் தான், ஆகஸ்ட் 18 to 20 வரைக்கும் தான். ஓகேங்களா? அடுத்தது டேட் அண்ட் டைம் ஆஃப் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் 9:30க்கு ஸ்டார்ட் பண்ணி 12:30க்கு. ஓகேங்களா? 3 மணி நேரம், குரூப் 4 மாதிரியே தான். ஸோ இவ்வளோதான். எப்போ எக்ஸாம்? எப்போ? செப்டம்பர் 28. ஓகேங்களா? ஸோ அப்போ எவ்வளோ டைம் இருக்குது நம்மளுக்கு? ஸோ இன்னைக்கு வந்துட்டு ஜூலை 15, ஆகஸ்ட் 15 வரைக்கும் ஒரு மாதம். ஆகஸ்ட்லேருந்து செப்டம்பர் 15. ஓகேங்களா? இதில் ஒரு மாதம். ஓகேங்களா? ஒரு மாதம், 2 மாதம் 10 நாள் தான் இருக்குது. அந்த 10 நாளை விட்டுருங்க, சாலிடாக 2 மாதம் தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த 2 மாதம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம்? இவ்வளோ ஒஸ்ட்டாக கேட்டிருக்காங்க. இப்போ இந்த ஒஸ்ட்லேயும் இப்படி கேட்ட கொஸ்டின்லேயும் நான் படித்து பாஸ் ஆகணும் அப்படின்னா யாரெல்லாம் பாஸ் ஆக முடியும், என்ன மாதிரியான ஸ்டடி பிளான் போட்டால் பாஸ் ஆக முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இது பார்த்தாச்சு. அடுத்தது வந்துட்டு இது சிலபஸ் சொல்லிட்டேன். ஸோ சிலபஸை பொறுத்த வரைக்கும் குரூப் 4ஓட டிட்டோ சிலபஸ் தான். குரூப் 4 படிச்சிருக்கீங்க அப்படின்னா நம்ம இன்னும் சில விஷயங்களை வந்துட்டு அதாவது என்னென்னா இந்த 60க்கு தான் ப்ரிப்பேர் பண்ண முடியும், 40க்குலாம் நான் ப்ரிப்பேர் பண்ணுங்கன்னு சொல்லவே மாட்டேன். இப்போ நான் அடுத்து பேட்ச் போட்டாலுமே சொல்கிறேன், நான் வந்துட்டு அந்த 40 கொஷின் அவுட் ஆஃப் புக் போயிருக்கு இல்லையா, அந்த அவுட் ஆஃப் புக் போன கொஷின் உங்களை போட வைக்கிறேன் வாங்க அப்படின்னு நான் கேரண்டி பண்ண மாட்டேன். நான் இல்லை எந்த அகாடமி அப்படி கேரண்டி கொடுக்குறாங்க அப்படின்னா தயவு செஞ்சு போகாதீங்க, அது பொய். அப்படி போய் உண்மையாலுமே அவங்க வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா நிறையா கொடுத்தாலும் இந்த 60 விட்டுருவீங்க. 40 மார்க்குக்கு வந்துட்டு நிறையா உங்களுக்கு அங்கேருந்து கொடுக்குறேன், இங்கேருந்து கொடுக்குறேன், ஓலைச்சுவடி, கூகுள், எம்ஏ லிட்ரேச்சர் புக் எடுத்து படிக்க கொடுக்குறேன்னா ஓகே கொடுங்க. 2 மாதத்தில் அதை படிச்சுட்டு இருக்கிறக்குள்ள இந்த 60 மார்க் நம்மளுக்கு அவ்வளோதான் முடிஞ்சு. ஏன்னா பேசிக் இல்லைன்னா புக்கை படித்தா ஒரு 60 மார்க் வாங்கலாம்ல, அந்த 60 மார்க்கே விட்டுறாதீங்க. எல்லாரும் இந்த 60 மார்க் படிச்சுட்டு இருப்பாங்க, அந்த டைமில் நீங்கள் எக்ஸ்ட்ரா படிக்கிறேன், அவுட் ஆஃப் புக் போயிருக்கு. ஏன்னா இப்போ ஸ்டூடெண்ட்ஸோட மனநிலை அவுட் ஆஃப் புக் போனனால தேடுறேன்னு தோணும். சிலருக்கு புரிஞ்சிருக்கலாம், இனி தேடினாலும் எங்கேருந்து கேட்பாங்கன்னு தெரியாது. ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அகாடமியும் ஒரு இதை பேஸ் பண்ணி நான் கிளாஸ் எடுக்கிறேன்னு சொல்லலாம், அப்படி சொல்லவும் முடியாது. இந்த 60க்கு தான் போட்டி, இது எல்லாமே லக்கு தான். எப்படி கரண்ட் அஃபேர்ஸ் எங்கேருந்து வேணால் கேட்பாங்க, அந்த மாதிரி தான் இந்த 40 கொஷின் அதை விட்டுருங்க என்ன கேட்டால். ஓகேங்களா? அந்த 60 கொஷினுக்கு என்ன ப்ரிப்பேர் பண்ணணுமோ அதை தான் நம்ம அகாடமியில் நம்ம சொல்லி தருவோம். 40க்கு வந்து உங்களுக்கு சொல்லித்தரணும், உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணுறதுக்கு எனக்கு விருப்பம் கிடையாது. ஓகேங்களா? ஸோ இந்த 60க்கு தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம். அதாவது ஸ்கூல் புக்கு ப்ளஸ் சிலபஸ் இதை மட்டும்தான் நம்ம பேஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ தமிழ் வந்து குரூப் 4 மாதிரியே தான், ஜிகேவும் குரூப் 4 மாதிரி தான். ஓகேங்களா? 75 கொஷின். ஜென்ரல் இங்கிலீஷ் இருக்குது. ஸோ நம்ம பேட்ச் வந்து ஜென்ரல் இங்கிலீஷ் நம்ம போட மாட்டோம். ஜென்ரல் ஸ்டடி 75, மேக்ஸ் வந்துட்டு 25 கொஷின். ஸோ இது எப்பவுமே இருக்க மாதிரி தான் இருக்குது. ஓகேங்களா? அடுத்தது இங்கே பாருங்கள், எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு, அதாவது நம்ம ப்ரிலிம்ஸ் பாஸ் ஆனதுக்கப்புறம் வர எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு, அதுக்கான சிலபஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் தான் இருக்கும். ஃபஸ்ட் நம்ம ப்ரிலிம்ஸ் முடிப்போம், அதுக்கப்புறம் இதை பார்த்துப்போம். ஓகேங்களா?
அதுக்கான சிலபஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, இங்கே பாருங்க, ஒரே நிமிஷம். இப்போ நம்ம குரூப் 2 ப்ரிலிம்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ இந்த ப்ரிலிம்ஸ் எக்ஸாமுக்கு எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா, தமிழ் வந்துட்டு 100 மார்க்கு, மேக்ஸ் வந்துட்டு 75 மார்க், சாரி மேக்ஸ் வந்து 25, ஜிகே 75 தான். இதுபடி குரூப் 4 என்னவோ அதை அப்படியே தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸோ அதை பற்றி நம்மளுக்கு ஒரு இல்லை. ஓகேங்களா? ஸோ மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் பாருங்கள். ஸோ எப்படி கொடுத்துருக்காங்க, எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கான சிலபஸ் இது. ஸோ தமிழ் எலிஜிபிலிட்டி குரூப் 2ல் இருக்குது. ஓகேங்களா? குரூப் 2A தமிழ் எலிஜிபிலிட்டி தூக்கியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அது முக்கியமான விஷயம். அடுத்தது குரூப் 2க்கான சிலபஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஓகே, ஸோ இவ்வளோ தான். ஸோ ப்ரிலிம்ஸுக்கு நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் இப்போதைக்கு பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ப்ரிலிம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும்தான் அடுத்த வீடியோ நம்ம கண்டினியூ பண்ணுறோம். ஸோ ப்ரிலிம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா வந்துட்டு 2 விஷயம் நம்ம மனசில் வச்சுக்கணும். ஒன்று வந்துட்டு டிஎன்பிஎஸ்சியில் 200 கொஸ்டின் இருக்குது அப்படின்னா அதில் அது 2ஆக பிரிக்கலாம். ஃபஸ்ட்டு புக்கு பேஸ்ட் ஆன் சிலபஸ். ஓகேங்களா? புக்கு பேஸ்ட் ஆன் சிலபஸ். ஸோ சிலபஸை பேஸ் பண்ணி புக்கில் என்ன இருக்கோ அதுலேருந்து கேட்குற கேள்வி. ஓகேங்களா? இதையும் 2ஆக பிரிக்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்துட்டு டைரக்ட் கொஷின். ஸோ டைரெக்டாக இதில் இந்த புக்லேருந்து சிலபஸ் பேஸ் பண்ணி புக்கில் படிப்போம் இல்லையா, அதே கொஞ்சம் ஈஸியாக கேட்குறது. ஓகேங்களா? டைரெக்டாக கேட்குறது. செகண்டு இன்டைரக்டாக கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ ட்விஸ்ட் பண்ணி கேட்பாங்க. அதாவது கேட்டிருந்தாங்களா, முதல் வேற்றுமை இரண்டாம் வேற்றுமை, சாரி முதல் வேற்றுமையை இரண்டாம் வேற்றுமையாக்கி, இரண்டாம் வேற்றுமை மூன்றாம் வேற்றுமையாக்கின்னு ஒன்று கேட்டிருந்தாங்களே. ஸோ அந்த செய்வினை செயல்பாட்டு வினையாகும்ட்டு அதெல்லாம் வந்து இன்டைரக்ட் கொஸ்டினில் வரும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு நான் தமிழுக்கு மட்டும் சொல்ல, ஜிகேக்கும் சேர்த்து சொல்கிறேன். ஓகேங்களா? இப்படி பிரிக்கலாம். அடுத்தது அவுட் ஆஃப் புக்கு. அவுட் ஆஃப் புக்குன்னு கூட சொல்ல முடியாது. ஓகேங்களா? அவுட் ஆஃப் கூகுள். ஸோ இப்படி தான் வந்துட்டு கொஸ்டின்ஸ் இருக்கும். இப்போது இந்த 200 கொஸ்டின் புக்கு பேஸ்ட் ஆன் சிலபஸ் இருக்கு இல்லையா, இதிலிருந்து குரூப் 4 பேஸ் பண்ணி நான் சொல்கிறேன். குரூப் 4ல் நமக்கு வந்துட்டு ஒரு 160-65 ப்ளஸ் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம புக்கையும் சிலபஸையும் தரவாக படிச்சுருந்தா போட்டுருந்துருக்கலாம். நீங்கள் திரும்ப சொல்லுவீங்க அவுட் ஆஃப் புக் போயிடுச்சு, ஸ்ட்ரெஸ் ஆகிடுச்சு, நிறைய கொஸ்டின் ட்விஸ்ட் பண்ணி கேட்டிருந்தாங்க, அதனால் டைம் ஆனங்காட்டி இந்த 120 போடலை அப்படின்னு. கரெக்டு. ஆனால் கேட்கப்பட்ட கேள்வி, நம்ம போடுற மாதிரி கேட்கப்பட்ட கேள்வி 160 கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு, அதாவது குரூப் 2 அப்படிங்கிறப்ப சும்மாவே நம்மளுக்கு வந்துட்டு ரொம்ப ட்விஸ்ட் பண்ணி கேட்பாங்க, அவுட் ஆஃப் புக் போகும். ஓகேங்களா? அதனால குரூப் 2 அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு 150 கொஸ்டின் வரைக்கும் இந்த புக்லேருந்து கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ புக்லேருந்து கேட்கலாம். ஸோ அதில் டைரக்ட் இன்டைரக்ட் கொஸ்டின் வரும். ஓகேங்களா? அவுட் ஆஃப் புக் எவ்வளோ போக வாய்ப்பு இருக்குது அப்படின்னா 50. ஜிகே தமிழ் எல்லாமே சேர்த்து சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ 50 கொஸ்டின் அவுட் ஆஃப் புக் போகுது. இப்போ இந்த 150க்கும் 50க்கும் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் 50க்கு ப்ரிப்பேரே பண்ண முடியாது. நம்ம பேட்ச்லேயும் நான் 50க்கு எதுவுமே பண்ண மாட்டேன், எதுவுமே சொல்லித்தர மாட்டேன். ஏன்னா சொல்லித்தரது வேஸ்ட்டு. அது வந்துட்டு ரொம்ப ஒரு அன்லிமிட்டடான சிலபஸ். அது எங்கே இருக்கணும் எனக்கும் தெரியல, யாருக்கும் தெரியாது. அதை ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த 150 நம்மளுக்கு எடுக்க முடியாது. ஸோ அதனால இந்த 50 வந்துட்டு இந்த லக் பேஸ் பண்ணி பாஸ் ஆகிடுவாங்கன்னு சொல்கிறீங்க இல்லையா, ஸோ அவங்களுக்காக சொல்கிறேன். இந்த 50 வந்துட்டு நம்ம லக்கு தான். எனக்கு கேட்டால் எல்லாமே பி போடுங்க, எல்லாமே சி போடுங்கன்னு சொல்லுவேன். இந்த 50லையுமே சில விஷயங்கள் வந்துட்டு ஆப்ஷனை பேஸ் பண்ணி இந்த ஆப்ஷனாக இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எலிமினேஷன் ப்ராசஸில் நம்ம ஒரு 10 கொஸ்டின் அடிக்கலாம். ஓகேங்களா? அவ்வளோதான். அதுக்கு மேலே வந்துட்டு ஆண்டவன் கையில் தான் விட்டுறணும். ஸோ இந்த 50 பற்றி நான் இப்போதைக்கு பேசலை. 150 கொஸ்டின். இந்த 150 கொஸ்டினை 2ஆக பிரிக்கணும்னு நான் சொல்லலாம். ஃபர்ஸ்ட் என்னது டைரக்ட் கொஸ்டின், செகண்டு இன்டைரக்ட் கொஸ்டின். ஸோ டைரக்ட் கொஸ்டின் பிரச்சனையே இல்லை, நம்ம ஸ்டூடெண்ட் தெளிவாக போட்டுருவாங்க. புக்கை படிச்சிருக்கோம், இலக்கணத்தை ஓரளவுக்கு புரிஞ்சு படித்தாலே டைரக்ட் கொஸ்டின் போடலாம். இந்த 150ல் எனக்கு தெரிஞ்ச ஒரு 100 கொஸ்டின் வந்துட்டு டைரெக்டாக கேட்க வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? மேக்ஸு தமிழ் ஜிகே எல்லாம் சேர்ந்து. ஓகேங்களா? இன்டைரக்ட் கொஸ்டின் ஒரு 50 கேட்குறாங்கன்னு வைங்களேன்.
ஓகே, டைரக்ட் கொஸ்டினுக்கு நான் என்ன சிலபஸ் கொடுக்குறேன், என்ன டெஸ்ட் கொடுக்கணும், அதை ஃபாலோ பண்ணால் போதும். இன்டைரக்ட் கொஸ்டினுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இன்டைரக்ட் கொஸ்டின் 50 வந்துட்டு தமிழ்லையும் இன்டைரக்ட் கொஸ்டின் கேட்குறாங்க, ஜிகேலையும் கேட்குறாங்க. ஜிகே வந்துட்டு நம்ம வீடியோ கிளாஸாக ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ கிளாஸை கவனிக்கிறப்ப கான்செப்ட் என்னன்னு புரியும், புரிஞ்சு படித்தா கூற்று காரணம் இன்டைரக்ட் கொஸ்டினாக அட்டன் பண்ணிடலாம். தமிழை பொறுத்த வரைக்கும் இலக்கணத்துக்கு கிளாஸ் ரொம்ப முக்கியம். ஸோ அந்த கிளாஸை கவனிச்சுட்டு, அந்த கிளாஸ் பேசிக் இருக்கு இல்லையா, அந்த பேசிக்கை கவனிச்சுட்டு அது ஒரு கொஸ்டின்லேயும் அப்ளை பண்ணி பார்க்கணும். நிறைய சாம்பிள் கொஸ்டின், நிறைய சாம்பிள் எக்ஸாம்பிள்ஸ் இதெல்லாம் பார்க்கணும். ஓகேங்களா? அப்போ தான் இந்த 50 கொஸ்டின் நம்ம அடிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன பண்ணலாம் இன்டைரக்ட் கொஸ்டினுக்கு அப்படின்னா, இன்டைரக்ட் கொஸ்டினுக்கு தமிழை பொறுத்த வரைக்கும் இலக்கணம் மஸ்ட்டு. ஓகேங்களா? இலக்கணம் கம்பல்சரி, எல்லாமே தெளிவாக கான்செப்டை புரிஞ்சு படிக்கணும். அதுக்கப்புறம் புக் பேக் இருக்கு இல்லையா, புக் பேக் இலக்கணத்தை படிச்சிட்டீங்க அப்படின்னா புக் பேக்கை ப்ராக்டிஸ்க்கு யூஸ் பண்ணுங்க. ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்க புக் பேக்கில் இருக்கிற எல்லா கொஷின்ஸையும் இலக்கணத்தை படித்து வச்சிட்டிங்கனாலே ஆன்சர் போட்டு பார்க்கலாம். ஸோ ப்ராக்டிஸ்க்கு ஃபஸ்ட்டு விஷயம் புக் பேக் யூஸ் பண்ணிக்கலாம். செகண்ட் விஷயம் சிறப்பு தமிழ். ஸோ நீங்கள் வந்துட்டு மொத்தமாக சிறப்பு தமிழையும் படிக்கணும், 6 to 12 நியூ புக் படிக்கணும், ஓல்டு புக் படிக்கணும், அது போக வந்துட்டு 11th 12th படிக்கணும். இப்படிலாம் சொல்லணும்னா அது ரொம்ப பெருசாக ஃபீல் ஆகும், அப்படி படிக்கவும் முடியாது. ஓகேங்களா? அப்படியெல்லாம் நீங்கள் படிக்க வேண்டாம். இலக்கணம் இருக்குல்ல, இலக்கணத்தை வந்துட்டு 6th to 10th படிச்சிருங்க. ஓகேங்களா? இலக்கணத்தை 6 to 10th படிச்சிருங்க. அதுக்கப்புறம் ஓல்டு புக் 6 to 10th, நியூ புக் 11th 12th, சிறப்பு தமிழ் இது எல்லாம் படிக்க வேண்டாம், இலக்கணம் படிக்க வேண்டாம். ஜஸ்ட் அந்த சிறப்பு தமிழ், ஓல்டு புக்கு, அதே மாதிரி 11th 12th இது இருக்கு இல்லையா. ஸோ இது எல்லாத்துக்குமே ஜஸ்ட் என்ன பண்ணுங்கன்னா, அதில் நிறைய எக்ஸசைஸ் கொடுத்துருப்பாங்க, அதில் இருக்கிற எக்ஸாம்பிளை மட்டும் போட்டு பாருங்க. இது நம்மளுக்கு பேஸ்மெண்ட்டு. இந்த பேஸ்மெண்ட்டை படிச்சுட்டோம் அப்படின்னா இப்போவே நீங்கள் இந்த 6 to 10th நம்ம கிளாஸ் எடுத்துருந்துருப்போம், பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியும், அதுலேயே நிறைய அப்ளை பண்ணி சொல்லி கொடுத்துருந்துருப்பேன். அப்படின்னா என்ன, இதை மனப்பாடம் பண்ணக்கூடாது. செய்வினைனா என்னன்னு கேட்டால் நான் மனப்பாடமாக ஒப்பிப்பேன், அப்படி கிடையாது. செய்வினைனா என்னன்னு கேட்டால் ஒரு எக்ஸாம்பிள் அப்ளை பண்ணி என்னால் சொல்லித்தர முடியும். அந்த அளவுக்கு இலக்கணத்தை ப்ரிப்பேர் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அது பேஸ்மெண்ட்டு அதை பண்ணதுக்கப்புறமா இது ஒரு கல்லாக எடுக்கணும். ஃபஸ்ட்டு புக் பேக்கை ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும், அதுக்கப்புறம் சிறப்பு தமிழில் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும், ஓல்டு புக்கில் இருக்கிற எக்ஸாம்பிள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும், 11th 12th இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஷின் எப்படி வேணால் கேட்பாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? இதெல்லாமே வந்துட்டு ப்ராக்டிஸ்க்காக. இது என்ன பண்ணணும்னா கான்செப்ட் வைஸ், இப்போ எக்ஸாம்பிள் செய்வினை தன்வினை அப்படின்னு படிக்கிறோம் அப்படின்னா தன்வினை ரிலேட்டடாக என்னெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ் இருக்கோ அதெல்லாம் கன்சல்டேட் பண்ணி, இப்போ இவ்வளோ நாள் வந்து உங்களுக்கு தன்வினைனா என்ன, செய்வினைனா என்னன்னு கிளாஸ் கொடுத்துருப்பேன், அது எல்லாமே பிளேலிஸ்ட்டில் இருக்குது. ஸோ அந்த கிளாஸ்லேயே பார்ட் 2 தன்வினை பார்ட் 2 அப்படின்னு போட்டு புக் பேக்கு, சிறப்பு தமிழ், ஓல்டு புக், 11th தமிழ் இது எல்லாத்துல இருக்கிற எக்ஸாம்பிளை கொடுத்துருவேன். எக்ஸாம்பிளை கொடுத்து சொல்லி கொடுப்பேன், சில சொல்லி கொடுப்பேன், சில ஹோம்ஒர்க் கொடுப்பேன். இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணணும். தமிழும் இனிமேல் மேக்ஸ் மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணாதான் இந்த இன்டைரக்ட் கொஷினை அடிக்க முடியும். ஓகேங்களா? ஓகே, எவ்வளவோ ப்ரிப்பேர் பண்ணி 150ல் டைரக்ட் கொஷின் 100 போட்டேன், ஓரளவுக்கு நல்லா பண்ணி. இன்டைரக்டில் நான் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி ஒரு 40 கொஷின் போட்டேன்னா எவ்வளோ கொஷின் ஆச்சு நம்மளுக்கு? 140 கொஷின். இந்த 50 கொஷின் இருக்கு இல்லையா அவுட் ஆஃப் புக்கு, இந்த 50 கொஷினில் ஒரு 10 கொஷின் தான் எனக்கு வருது. ஓகேங்களா? அப்போ எவ்வளோ கொஷின் கரெக்டு? 150 கொஷின் கரெக்டு. இதுவே போதும் நம்மளுக்கு குரூப் 2 ப்ரிலிம்ஸ்க்கு எலிஜிபிலிட்டிக்கு. ஓகேங்களா? ஸோ இவ்வளோ இருக்குன்னா கம்பல்சரி நீங்கள் குரூப் 2 ப்ரிலிம்ஸ் பாஸ் ஆகுது. குரூப் 2 மெயின்ஸு, குரூப் 2 மெயின்ஸுக்கு படிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? இந்த குரூப் 4ல் இவ்வளோ கன்ஃபியூஷன் இதை பற்றிலாம் யோசிக்கணும்னா அதை படிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். அதை முடிச்சுட்டு இன்கேஸ் அதை முடிச்சதுக்கப்புறமா இதெல்லாம் நீங்கள் முடிக்கிறப்போ பர்ஃபெக்டாக இதை முடிச்சிங்கன்னா குரூப் 2 குரூப் 2A இதெல்லாம் எழுதி முடிக்கிறீங்கன்னா எப்படி இந்த இயர் எண்ட் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ ஒன்று நீங்கள் உயிரை கொடுத்து நல்லா எஃபர்ட் போட்டு படிச்சிங்க அப்படின்னா குரூப் 2ல் இந்த இயர் எண்டுக்குள்ளே வேலை வாங்கிடலாம். ஓகேங்களா? இன்கேஸ் அது முடியல அப்படின்னா இங்கே நம்ம தமிழில் நல்லா புலமையாயிட்டோம். ஸோ அடுத்த குரூப் 4 எப்படி வந்தாலும் பார்த்துக்கலாம், படிக்கிறது ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் இதுக்கப்புறம் நீங்கள் பண்ண வேண்டியது. இதுதான் கிளாஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். தமிழுக்கு கிளாஸ் முக்கியம், ப்ராக்டிஸ் முக்கியம். புரிஞ்சு படிக்கணும், ப்ராக்டிஸ் பண்ணணும். இது ரெண்டும் இருந்துச்சுன்னா தான் தமிழில் இனி வர காலத்தில்
அந்த 150 கொஸ்டின் இருக்கு இல்லையா அதை அடிக்க முடியும். அவுட் ஆஃப் புக் கரண்ட் அஃபேர்ஸ்ன்னு சொல்கிறேன்ல, இனிமேல் தமிழ் கரண்ட் அஃபேர்ஸ்னு ஒன்று வச்சுருவோம். ஸோ அந்த கரண்ட் அஃபேர்ஸ் அவுட் ஆஃப் புக் இதை விட்டுருங்க, 150 கரெக்டாக போடுங்க, பேலன்ஸ் 50 நமக்கு வர கொஸ்டின் வரட்டும். ஓகேங்களா? இன்னும் நிறைய பேர் கேட்குறீங்க, நிறைய பேர் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபீல் பண்ணுறது என்ன அப்படின்னா, நிறைய பேர் லக் பேஸ் பண்ணி நிறைய பேர் போயிடுவாங்க, நான் படிச்சும் போகாமல் உட்காந்துட்டு இருப்பேன் ஆனால் லக்கில் போயிடுவாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. நான் ஒரே ஒரு கேள்வி என்னன்னா, எனக்கு 150 கொஸ்டின் வந்து புக்லேருந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? 50 கொஸ்டின் வந்துட்டு அவுட் ஆஃப் புக் போயிருக்கு. ஓகேங்களா? இப்போ நான் வந்துட்டு படித்த ஸ்டூடெண்ட்டு, ஓகேங்களா, ப்ரிப்பேர் பண்ண ஸ்டூடெண்ட்டு, குரூப் 4க்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ண ஸ்டூடெண்ட்டு, ப்ரிப்பேர் பண்ணாமல் சும்மா போய் எழுதுன ஸ்டூடெண்ட்டுன்னு வச்சுப்போம். ஓகேங்களா? ப்ரிப்பேர் பண்ண ஸ்டூடெண்ட்டு 150 இருக்குது. இந்த 50 கொஸ்டின் ஸ்டார்டிங்லேயே வந்தங்காட்டியோ ஸ்ட்ரெஸ் ஆனங்காட்டியோ அதில் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணங்காட்டி இந்த 150 ஒரு 130 தான் போட முடிஞ்சிச்சு. ஓகேங்களா? இல்லை 110 தான் போட முடிஞ்சுன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? 110 தான் போட முடிஞ்சு. அதே மாதிரி இந்த ப்ரிப்பேர் பண்ண ஸ்டூடெண்ட்ஸுக்கு உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்கிறேன், ப்ரிப்பேர் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்க்கு லக்கும் இல்லை, வாழ்க்கையில் லக்கே இல்லை. ஓகேங்களா? 50 கொஸ்டினும் தப்பு, அப்படியாக வாய்ப்பே இல்லை தானே, நான் கடைசி முடியாத பட்சத்தில் அதை சொல்கிறேன். ஓகேங்களா? ஓகே, இப்போ இது வந்து ப்ரிப்பேர் பண்ணாத ஸ்டூடெண்ட்டுக்கு வருவோம். ஓகேங்களா? இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இது எல்லாத்தையும் அட்டன் பண்ணுறாங்க ஜாலியாக, இவங்களுக்கு வந்து லக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதுனால வந்துட்டு பாதி கொஸ்டின் கரெக்ட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இங்கே வராங்க 50, இதுலேயும் லக்கு ஜாஸ்தியாக இருக்குது, இதுலேயும் ஒரு 10 கொஸ்டின் கரெக்ட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? இப்போ பார்த்தாலும் யார் ப்ரிப்பேர் பண்ணதுக்கான வேல்யூ இருக்கா இல்லையா சொல்லுங்க? எப்படி நம்ம வந்துட்டு படிச்சவங்களும் படிக்காதவங்களும் ஈக்குவல் ஆக முடியும்? ஸோ அந்த கவலையை விட்டுருங்க, படித்தவங்களும் படிக்காதவங்களும் ஈக்குவல் ஆகிட்டாங்கன்னு புலம்புறது, டிஎன்பிசி எக்ஸாம் இப்படி ஆயிடுச்சுன்னு ஃபீல் பண்ணுறது, இது எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த 150ல் நான் நல்லா படித்தேன்ல, 150ல் 110 தானே எடுத்திருக்கேன், பேலன்ஸ் 40 கொஸ்டின் நான் ஏன் தப்பு பண்ணேன், நான் ஏன் தப்பு பண்ணேன், எனக்குள்ள என்ன பிரச்சனை, டிஎன்பிசியில் ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, அதை ஒரு பக்கம் பார்த்துக்கிட்டு இன்னொரு பக்கம் நான் ஏன் இந்த 40 கொஸ்டினை தப்பு பண்ணேன் அப்படிங்கிறது நீங்கள் பார்த்தே ஆகணும். நான் நெகட்டிவாக சொல்கிறேன்னு நினச்சாலும் பரவாயில்ல, இந்த 150ல் 110 மார்க்கை வாங்கிட்டு டிஎன்பிசி மோசம் நீங்கள் இருக்கிற 2 மாதம் போராடிட்டு இருந்தீங்கன்னா இந்த 40 கொஸ்டின் நீங்கள் ஏன் தப்பு பண்ணீங்கன்னு உங்களுக்கும் தெரியாது, உங்களோட ப்ரிப்பரேஷன் மெத்தடையும் நீங்கள் மாற்ற மாட்டீங்க, அது குரூப் 2 கிடைக்கிறதும் கஷ்டம். ஓகேங்களா? ஸோ இதை அனலைஸ் பண்ணி போகிற ஸ்டூடெண்ட் ஈஸியாக குரூப் 2லையோ அடுத்த குரூப் 4லையோ ஈஸியாக போயிடலாம். ஸோ நீங்கள் அதுக்காக போராட வேணாம், நான் எதுவுமே சொல்லலை. ஒரு பக்கம் நீங்கள் டிஎன்பிசிக்காக என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறீங்களோ எடுங்க, அதே மாதிரி இந்த நான் ஏன் தெரிஞ்ச கொஸ்டினை தப்பு பண்ணேன் அப்படிங்கிறதையும் அனலைஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? தெரியாத விட்டுருங்க, அதை நான் யாரையும் ப்ளேம் பண்ணல. தெரியாது 50 கொஸ்டின் தெரியாமல் இருந்துச்சு, அந்த 50மே எனக்கு தப்பு, எனக்கு லக்கே இல்லை, ஓகே நான் ஒத்துக்கிறேன். பேலன்ஸ் 40 கொஸ்டின் ஏன் தப்பு அப்படிங்கிறத ஒரு நாள் உட்காந்து, இப்போ ரொம்ப யூடியூப்பை திறந்தாலே டிஎன்பிசி அப்படி டிஎன்பிசி இப்படி ஆட்சி இப்படி நிறைய பேசுகிறாங்க. ஸோ இது வந்துட்டு இருக்கணும் தான், ஏன்னா யாருக்காக இருந்தாலும் கோவம் வரும், எனக்கே கோவம் வருது தான். ஸோ அதுக்காக ஒரு நாளைக்கு 8 மணி நேரத்தில் 4 மணி நேரம் அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணாலும் ஒரு 4 மணி நேரமாக அது உட்காந்து அந்த கொஷின் பேப்பரில் உங்கள் மனசாட்சிக்கு தெரியும், வெளியே என்ன வேணால் சொல்லலாம், டிஎன்பிஎஸ்சி மோசம், கலிகாலத்தில் நான் வாழ்ந்துட்டுருக்கேன், யாருமே சப்போர்ட் இல்லை, நான் ரொம்ப நல்லவன், நான் நல்லா படிச்சிருக்கேன், ஆனால் டிஎன்பிஎஸ்சி தான் எனக்கு வேலை கிடைக்கல, என்ன வேணால் சொல்லிக்கலாம், ஆனால் உள் மனசாட்சிக்கு தெரியும் நம்ம சைட்லையும் தப்பு இருக்குது அப்படிங்கிறது. ஓகேங்களா? அந்த தப்பை நீங்கள் யார்கிட்டையும் ஒத்துக்க வேண்டாம், எங்கிட்டையும் ஒத்துக்க வேண்டாம், யார்கிட்டையும் ஒத்துக்க வேண்டாம், உங்கள் மனசாட்சிக்கிட்ட ஒத்துக்கோங்க. இங்கே பாரு, நீ வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க வெளியே டிஎன்பிசிக்கு எகென்ஸ்டாக, ஓகே அதை அந்த 50 கொஸ்டினுக்கு பண்ணுறேன், அவங்க அதை குறைக்கிறாங்களா குறைச்சாங்கன்னா சந்தோஷம். இல்லை இப்போ அவங்க குறைக்கல அப்படின்னாலும் இந்த 40 கொஸ்டின் நீ சரி பண்ணணும். இன்கேஸ் ஓகேங்க அவங்க வந்துட்டு அந்த 50 கொஸ்டின் இனிமேல் வந்துட்டு புக்லேருந்தே கேட்குறாங்கன்னு வச்சுப்போம், 200 கொஸ்டின் புக்லேருந்து தான் கேட்குறாங்க, நீங்கள் போராடி உங்கள் போராட்டம் ஜெயிச்சிருச்சு, 200 கொஸ்டின் புக்லேருந்து கேட்குறாங்க, நீங்கள் 150க்கு 110 தானே எடுத்திருக்கீங்க, 40 கொஸ்டின் தப்பு தானே, அப்போ 200 கொஸ்டினும் கேட்டாலும் 120 கொஸ்டின் தானே வரும், அப்போ நம்ம எப்படி வேலைக்கு போவோம் யோசிச்சு பாருங்க. ஸோ இது ஒரு பக்கம் நடக்கட்டும், கம்பல்சரி 200% அது தப்பு தான், நானும் அதுக்காக ஸ்டாண்ட் எடுப்பேன், அது ஒரு பக்கம் நடக்கட்டும். நம்ம தப்பு பண்ணதையும் வந்துட்டு கொஞ்சமாவது யோசிச்சு அதை அனலைஸ் பண்ணி சரி பண்ணுங்க. ஓகேங்களா? தெரிஞ்ச கொஸ்டினை ட்விஸ்ட் பண்ணி இப்பெல்லாம் கேட்டிருக்காங்களா, நான் இதுக்காக ப்ரிப்பேர் ஆகலையா, இப்படி கேட்டோன்னே நான் கன்ஃபியூஸ் ஆகிட்டேனா, நிறைய புது கொஸ்டின் இந்த மாதிரி தெரியாத கொஸ்டினை பார்த்து ஸ்ட்ரெஸ் ஆகி நிறைய பேர் சொல்கிறேன். இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறீங்கன்னா, இந்த மாதிரி புது கொஸ்டினை பார்த்து ஸ்ட்ரெஸ் ஆகி டெஸ்டடான கொஸ்டினுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி என்னால் டைம் மேனேஜ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லியிருக்கீங்களா. ஸோ அதுக்கும் நான் லாஸ்ட் வீடியோ சொல்லியிருப்பேன், டைம் அதிகரிக்கணும் டிஎன்பிசி அப்படின்ட்டு. அவங்க பண்ணுறாங்களோ இல்லையோ எனக்கு அந்த நம்பிக்கை இல்லை, ஆனால் என் சைடில் நான் என்ன பண்ணணுமோ அதை பண்ணுறேன். அவங்க பண்ணுறாங்களோ இல்லையோ அந்த டைம்குள்ளே நான் எப்படி என்ன ட்ரெயின் பண்ணிக்கிறது அப்படிங்கிறத பாருங்கள். ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணலாம், அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணலாம். மேக்ஸ் வந்துட்டு
தமிழ் ஸ்ட்ரெஸ் ஆயிடுச்சு அப்படின்னாலும் மேக்ஸ் இருக்குல்ல, மேக்ஸ் அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தா வெயிட் பண்ணி பொறுமையாக போடாமல் இன்னும் கொஞ்சம் அது ஈஸிப்படுத்தியிருக்கலாமா, ஜிகே ஈஸிப்படுத்தியிருக்கலாமா, தமிழ் இன்னும் கொஞ்சம் கூட புரிஞ்சு படிச்சிருக்கலாமா, இந்த 40 கொஸ்டின் ஏன் தப்பு, புக்கில் எங்கே இருக்குது, என்ன ஆங்கிளில் கேட்டிருக்காங்க, நம்ம ஏன் இப்படி யோசிக்கல, அப்போ எப்படி படிக்கணும், இலக்கணம் நம்மளுக்கு இன்னும் புரியலையா, இந்த மாதிரி கொஞ்சம் அனலைஸ் பண்ணுங்கள். 40 கொஸ்டின் தப்புனா டெய்லி ஒரு 5 கொஸ்டின் ஆகுதுக்கு வந்து அனலைஸ் பண்ணிட்டு குரூப் 2வும் நீங்கள் படிக்கணும். குரூப் 2 நமக்கு யோசிக்கவே டைம் இல்லை, அவனுக்கு டைம் கொடுத்தா தான் நீ போராடுவேன்னு சொல்லிட்டு அடுத்து குரூப் 2 கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? அப்போது நம்ம குரூப் 2வும் நம்ம பாஸ் ஆகணும். அப்போ டிஎன்பிசிக்கு எதிராக ஸ்டாண்ட் எடுக்கணும். அப்படிங்கிறப்போ குரூப் 2 ஒன்று இருக்குது, அதுக்கு 2 மாதம் தான் இருக்குது. இப்போவாது இதை அனலைஸ் பண்ணுங்கள், அப்போ தான் நீங்கள் படிக்கிற மெத்தட் மாறும். நிறைய ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுவீங்கன்னா, ஒரு பக்கம் போராடிட்டு ஒரு பக்கம் குரூப் 2 படிச்சுட்டு இருப்பீங்க. நீங்கள் படித்த தப்புனால 40 கொஸ்டின் தப்பாக இருக்கலாம். அந்த மெத்தட் எப்போ மாற்றுறது, திருப்பி அதே தப்பு குரூப் 2ல் பண்ணலாமா, முடியாதுல்ல. ஸோ நீங்கள் குரூப் 2வே படித்தாலும் இந்த தப்பான கொஸ்டின் ஏன் தப்புன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் படிக்கணும். ஓகேங்களா? ஸோ அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்த வீடியோ மீட் பண்ணலாம். அண்டில் தென் பாய்.